ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருந்தான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களை, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருகிறார். ஹல்லேலூயா. முகமுகமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் காணும்படியாய் என் ஆண்டவர் இந்த இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். என் ஆண்டவரை மனதார துதிக்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். இந்த நாளிலே ஒரு துளிர் விட்டு எழும்புவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதை காண்பீர்கள். நான் தனித்திருக்கிறேன், தவித்திருக்கிறேன், என்னுடைய காரியம் எல்லாம் முடிந்து போனது, இதற்கு மேலாக ஒன்றும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு தவித்து கொண்டு தனித்திருக்கின்றீர்களோ, கவலைப்படாதீர்கள். உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரத்தில் துளிர்க்கோ. ஆம், ஒரு இரவு முடிந்து ஒரு விடியல் எழும்புவது போல நீதியின் சிறியனாய தெய்வத்தின் வல்லமை பெற்ற வாழ்வு துளிர்க்கப் போகிறது. ஹல்லேலூயா. துளிர்க்கப் போகிறது. எல்லாம் முடிந்தது, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படி நிற்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கே செய்ய போகிறார். விசுவாசிங்கள். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசிங்கள். மழை விழும் பொழுது பூமியில் உள்ள மண்ணில் அது மழை அந்த தண்ணீரானது படும் பொழுது அதில் இருக்கிற இந்த புல் விதைகளில் மழை துளி நீர் பட்டவுடனே 2-3 நாட்களில் அது துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் வெயில் காலங்களில் அது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்கள், அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை இருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அவர் எதை நினைக்கின்றாரோ, எதை விரும்புகிறாரோ அதை செய்யும்படியாய் அனுப்புகிறார். அதை செய்யாமல் திரும்பாதாம். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கும் எனக்கும் வருகிறது, உங்கள் குடும்பத்திற்கும் குடியிருப்புக்கும் வருகிறது. சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிர்க்கும். எப்பொழுது துளிர்க்கும்? அந்த மழை நீர் எப்பொழுது படுகிறதோ அப்பொழுது அந்த விதையானது துளிர்க்க முளைக்க தொடங்குவது போல என் ஆண்டுடைய வார்த்தை உங்களை தேடி உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அதற்கு தேவை என்ன? ஒரு விதை போடுவோம் என்று சொன்னால் அதற்கு நீர் தேவை, அதற்கு உரம் தேவை. அப்படியே உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு துளிர்விட வேண்டும் என்று சொன்னால் ஜெபமும் வாசமும் தேவை, வேத வாசிப்பு தேவை. இன்றைக்கு ஜெபத்தில் தரித்திருங்கள், காத்திருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்திருக்கலாம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நீங்கள் நினைக்கலாம். யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. சிறைச்சாலையில் இருந்தால் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரே நாளிலே அவன் உயர்த்தப்பட்டா. தாவீது நாட்களில் அதுதான் நடந்தது. எனக்கு அன்பானவர்களை, தாவீது தான் ராஜாவாக மாறுவோம் என்று நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் தேசத்திற்கு அதிபதியார் தெய்வம் உயர்த்திருக்கிறார், தெய்வம் நினைத்திருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது உங்கள் வாழ்வு துளிர்விட்டு அநேகருக்கு தெரிய போகிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய கண்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அருமையான மகள் வந்தாள். எனக்கு அருமையானவர்கள், அவளுக்கு குழந்தை இல்லை, சொந்த குடியிருப்பு இல்லை, கணவரோ குடித்து வெறித்து அலைந்து கொண்டிருந்தாள். அருமையான மகள் டீச்சர் ட்ரைனிங் எடுத்து படித்து முடித்தவள். ஆனால் வேலையும் கிடைக்கவில்லை, அவளுக்கு குழந்தையும் கிடைக்கவில்லை. கண்ணீரோடு வந்தார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக பலத்த போராட்டத்தின் மத்தியில் வந்தார். அருள்நாதர் இயேசு சொன்னார், உன் வாழ்க்கையில் நான் சீக்கிரத்தில் துளிர்க்க செய்வேன். நடந்தது என்ன? அருள்நாதர் இயேசு அவளை பிள்ளைத்தாச்சியை மாற்றினார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது சொந்த குடியிருப்பை கட்டி கொண்டிருக்கிறார். கணவர் நல்ல முறையில் மனம் திரும்பி இருக்கிறார். ஆமேன். கண்டவள் கேட்டவள் ஆச்சரியப்படும் விதத்துக்கு தெய்வம் நடத்தியிருக்கிறார். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடத்தப் போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிர்க்கும் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்குள்ளாய் உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் பட்டு போயிருக்கிற இடங்களில் எல்லாம் துளிர்க்க பண்ணுவீராக. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் துளிர்க்க செய்வீராக. நீர் அப்படியே செய்வீராக. தகப்பனே, ஆசீர்வதித்து உயர்த்தும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
காட் bless you.